வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 10 மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,087 ஸ்டேபிளாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. நைட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம், ஏறி இருந்துச்சு, இப்போ ஸ்டேபிள் ஆயிடுச்சு. டவ் ஜோன்ஸு 41,249 119 புள்ளி குறைஞ்சி 41,249 இருக்குது. நஸ்டாக் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, 17,928 புள்ளியாக இருக்குது. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐ வந்து 3,798 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அப்புறம் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் டொமஸ்டிக் 7,277 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப நாளாக வாங்கிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இப்போ வந்து நெகட்டிவாக மாறி இருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் சைன். 3,798 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. 16 நாள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் இந்தியா போகிறனால விற்க தொடங்கியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் மே 10 வந்து ரிசல்ட்டு டிவிடெண்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளை பார்த்துருவோம். திருவேணி டர்பைனு அவங்க ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு அறிவிக்கிறாங்க. போரோசில் ரெனியூவபிள் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் மங்களம் சிமெண்ட் வந்து Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்பல்லோ பைப்ஸ் வந்து டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு. அத்துல் ஆட்டோ Q4 ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. மே 9 மணப்புரம் ஃபைனான்ஸோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தங்க நகை கடன் கொடுக்குற நிறுவனம் மைக்ரோ ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. ஓகே, மணப்புரம் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமான கடனை கொடுத்து, பேட் லோனை கொடுத்து 5 மடங்கு நஷ்டத்தை பதிவு பண்ணியிருக்கு. இப்போ 849 கோடியாக இருக்குது. கேரளாவை சேர்ந்த இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் நெட்டு லாஸை பதிவு பண்ணியிருக்கு. 562 கோடி ப்ராஃபிட்டில் இருந்த கம்பெனி இப்போ 191 கோடி லாஸில் இருக்குது. அதாவது ப்ராஃபிட்லேருந்து லாஸ்க்கு வந்திருக்கு, அதுவும் 191 கோடி லாஸு. அனலிஸ்ட் வந்து எதிர்பார்த்துருக்கிறது வந்து ப்ராஃபிட்டு 2.91 கோடி வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ வந்து லாஸ் 562 கோடி வந்திருக்கு. அப்புறம் ஜனவரி மார்ச் காலகட்டத்தில் தங்க விலை பல மடங்கு உயர்ந்துச்சு. அதனால் இந்த மணப்புரம் தங்க கடனோட போர்ட்போலியோ 14% உயர்ந்திருக்கு. இதிலிருந்து கிடைச்ச வருமானம் மட்டுமே 75%, 1,850 கோடியாக இருக்குது. இந்த தங்க விலை உயர்ந்ததில் தான் இவங்களுக்கு இப்போ வருமானம் அதிகமாக இருக்குது. அதிகமான தங்க விலை உயர்றதுனால இந்த தங்கத்துக்கு வந்து அவங்க ஏற்கனவே இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க தங்கத்தை வச்சுட்டு. இப்போ தங்க விலை உயர்ந்துருச்சு, திரும்ப என்ன பண்ணுவீங்க, டபுள் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1000 ரூபா இன்னொருக்கா உங்களுக்கே அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கும் அது உபயோகப்படும் எதுக்காவது. அவங்களுக்கு வந்து அதில் பிஸ்னஸ் டபுள் ஆகுது. இதை வச்சு அவங்களுக்கு வருமானம் நல்லா கிடச்சிருக்கு. இது வந்து தங்க நகை கூடுனதுனால கிடைச்ச வருமானம். அப்புறம் நிறுவனத்தில் உள்ள மொத்த சொத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். 3% அதிகரிச்சிருக்கு, 43,034 கோடியாக இப்போ இருக்குது. ஆனால் சம்பாதிச்ச வட்டி இருக்கே, வட்டி வருமானம் அது செலுத்தின வட்டியை விட குறைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வட்டி வருமானம் வர்றதை விட வட்டி கட்டுனது அதிகமாக இருக்குது. அப்போ வந்து 6.7% குறைஞ்சி 1,464 கோடியாக இருக்குது. அப்புறம் கம்பெனி டிவிடெண்ட் வந்து 50 பைசா கொடுக்குறாங்க. மே 15 வந்து ரெக்கார்ட் டேட்டு. இதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சொத்து மதிப்பு 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனியோட மொத்த சொத்து அசட்டு அதோட வேல்யூ அதிகரிச்சிருக்கு. அப்புறம் தங்க விலை நகை உயர்வு அது நேச்சுரல், அது உயர்ந்ததுனால இவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கும் மதிப்பு உயர்ந்திருக்கு. அதனால் அது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து குறையலாம். ஆனால் ப்ராஃபிட்லேருந்து லாஸ்க்கு வந்து லாஸ் 191 கோடிங்கிறது வந்து ரொம்ப ஒஸ்டானது. ஆனால் பேட் லோன் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் காரணம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நகையை வச்சு கடன் வாங்குறதுல எந்த ஒரு நஷ்டமும் கம்பெனிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இதில் நஷ்டம் வந்ததுக்கு பெரிய காரணம் என்னவாக இருக்குன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் கடனை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுப்பாங்க. குறைஞ்சது 1000 ரூபாயிலேருந்து கூட கடன் கொடுப்பாங்க. அதுக்கு RBI வந்து பல ரூல்ஸ் வச்சுருக்கு, இப்படி தான் இருக்கணும்னு. காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் கால் பண்ணி பேச முடியும். அப்படிலாம் நிறையா ரூல்ஸ் வச்சுருக்கு. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அவங்கள.
அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து இப்போ புது புது ரூல்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி தான். அது மாதிரி கடனை வாங்கிட்டு அவங்க திருப்ப செலுத்தாதவங்கனால தான் இந்த பேட் லோன் ஏற்படுது. ஆனால் தங்க நகையை வச்சு அவங்க கொடுக்குற கடனுக்கு இந்த பேட் லோனு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நகை இவங்கள்ட்ட இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் தான் இவங்களுக்கு பேட் லோன் வந்திருக்கு. அப்புறம் வந்து இதுதான் காரணம். அப்போ இந்த கம்பெனிகளை பொறுத்தவரையில் அதிகமாக வந்து கடனை கொடுத்துட்டு அவங்க வசூல் பண்ண முடியாமையும் இருக்குது. அது மாதிரியும் ஏற்படலாம். ஆனால் கம்பெனியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனி. இந்த கடன் வந்து இந்த குவார்ட்டரில் இருக்கலாம், அடுத்த குவார்ட்டரில் ஒரு வேளை சரியாகலாம். ஏன்னா கடந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஜனவரி குவார்ட்டரில் 562 கோடி லாபத்தில் இருந்திருக்கு கம்பெனி. அப்போ அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த முறை நஷ்டம், அடுத்த முறை ஒரு வேளை லாபத்துக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து கம்பெனியோட ஹை வந்து 247 கோடி. இது 247 ரூபா போயிருக்கு ப்ரைஸு, ஷேர் ப்ரைஸ் பார்ப்போம். லோ வந்து 138 ரூபா போயிடுச்சு, கீழே 138 வரைக்கும் போயிருக்கு. நேற்று வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 228, செக்டார் பி வந்து 27, ஸ்டாக்கோட பி வெறும் 10 தான், நல்லா கம்மியான பியில் கிடைக்குது. புக்கு வேல்யூ வந்து 148 ரூபா தான் அந்த கம்பெனியோட மொத்த சொத்து. புக் வேல்யூங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கம்பெனி வந்து ஒரு வேளை ஒரு ப்ராப்ளம் போய் ஆயிடுச்சுன்னா, அது ஆண்டவனேன்னு ஆக வேணாம், நல்ல கம்பெனி. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு கம்பெனி அப்படி ஆச்சுன்னா அதோட மொத்த சொத்தோட மதிப்பு தான் இது, உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் பணம். அப்போ 148 ரூபா அது ஒரு ஷேருக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 148 ரூபா தான் பெரும் இந்த கம்பெனியோட மதிப்புன்றது தான். ஆனால் அதோட பிஸ்னஸ் இதுகளை வச்சு தான் நம்ம மதிப்பு கூட கொடுக்குறோம். அப்போ இப்போ எப்படின்னா 1.55 டைம், அதாவது 148 ரூபானா பார்த்துக்கங்க, இப்போ இருக்க விலையை 1.5 மடங்கு கூட கொடுத்து வாங்கியிருக்கோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, 1.5 மடங்கு ரொம்ப கம்மி தான். சில கம்பெனி 20 மடங்கு 30 மடங்குலாம் இருக்கும். அப்புறம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 19,351 கோடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து வந்திருக்க லாஸை பார்க்கும்போது கம்பெனி கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டைமுக்கு அருமையான கம்பெனி, லாங் டைமுக்கு நம்ம வச்சுக்கிறலாம். இவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த கடன்லாம் பேட் லோன்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் சரி பார்த்து மேற்கொண்டு வர்ற அடுத்த Q1 ரிசல்ட் இதிலெல்லாம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா டாப்பில் போயிடும் விலை. ஏன்னா வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்குது, பிஇ ரேஷியோ 10 இருக்குது. அப்படிங்கும்போது நல்ல ஒரு வேல்யூ. செக்டார் பி 27 இருக்குது, பிஇ ரேஷியோ 10 இருக்குது. அப்போ நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுற விலைன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலான்றது என்னோடய சஜஷன். அப்புறம் வந்து நீங்களும் சொந்தமாக முடிவு எடுத்துக்கோங்க. 140க்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வேணும் இப்போ இந்த விலையில் வாங்கணும்னு சொல்கிறவங்க போய் மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் குறையவும் வாங்குங்க. ஏன்னா நல்லா குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடன் வந்து ப்ராஃபிட் வந்து இதாக இருக்குது, ப்ராஃபிட்டு ட்ராப் ஆனால் பரவாயில்ல, இதாக நஷ்டத்தில் போயிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுங்க. தங்க நகை கடனை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு 100% சான்ஸே இல்லை. ஆனால் இது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்த நஷ்டம் தான், அவங்களே அதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 160க்கு கன்சிடர் பண்ணலாம், 140க்கு கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட சஜஷன் தான், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நீங்களும் சொந்தமாக யோசிச்சுக்கிட்டு நல்ல முடிவாக எடுங்க. இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் நியூஸ் பார்த்துருவோம். அமெரிக்க நிறுவனமான மூடிஸ் வந்து இண்டோசிட் பேங்க்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்லுக்கிலேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. இதுக்கு என்ன 3 முக்கிய காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, டெரிவேட்டிவ் கணக்கில் வந்து முரண்பாடுகள் இருக்குது, அப்புறம் போதுமான நிர்வாக மேலாண்மை மற்றும் வாரிசு திட்டமிடல் இல்லை, அப்புறம் மூத்த தலைமையின் ராஜினாமா. இது 3 தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கு கருத்து. அப்புறம் டாக்டர் ரெட்டி வந்து அமெரிக்கா முழுவதும் உற்பத்தியை தொடங்குறதுக்கு ஃபைனான்சியல் 26 முடிவு பண்ணியிருக்கிறாங்க. டபுள் டிஜிட் குரோத் கணிச்சிருக்காங்க. எப்படின்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி NRT சமீபத்தில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. நேற்று வீடியோவில் பார்த்தோம். அது அமெரிக்காவில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, யூரோப்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து அமெரிக்கா ஃபுல்லும் உற்பத்தியை விரிவுபடுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டி. அப்புறம் BOFA செக்யூரிட்டிஸ் வந்து யூரோப் கம்பெனி, அது வந்து 1.68% ஸ்டாக் வந்து அக்வயர் பண்ணியிருக்கு ஏஞ்சல் 1க்கு வந்து இது பாசிட்டிவ் நியூஸு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ளோஸ் பற்றி வந்திருக்க நியூஸ் பார்த்திங்கன்னா 50வது மாதம்னு நினைக்கிறேன், SIPல SIP இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அப்போ நம்ம மாதம் கட்டுறது, அது வந்து ரெக்கார்டு ஹை, ஆல் டைம் ஹையை வந்து எட்டியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். 26,630 கோடியாக உயர்ந்து. வீடியோ எவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி, பகிர்ந்தவங்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி.